மதுரையின் ராஜா யார்? ஹல்க் vs காவல் கருப்பசாமி. மதுரையின் ராஜா யார்? தமிழ் சூப்பர் அட்வென்ச்சர் ஸ்டோரி. மதுரை மாநகரம் எப்போதும் கலாச்சாரமும் சக்தியும் செழித்து திகழும் நகரம். ஆனால் இப்போ ஒரு மாபெரும் போருக்கு தயாராகிறது. காரணம், மதுரையின் புதிய ராஜா யார்? இதற்கு தீர்ப்பை காண ஒரு பரபரப்பான போட்டி நடைபெற போகிறது. இப்போதே வீரர்களுக்குள் போட்டி செம்ம சூடு பிடித்தது. ஆனால் எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி இருவர் மட்டுமே இறுதி போட்டிக்கு வந்திருக்காங்க. ஹல்க் அமெரிக்காவை கதி கலங்க வைத்த கோபத்தின் எரிமலை, பச்சை ராட்சச உருவம் கொண்டவன். காவல் கருப்பசாமி தமிழ்நாட்டின் காவல் கடவுள், தர்மத்தின் அரணாக திகழும் வீரர், ஊர் எல்லைச்சாமி. போர்க்காலம் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் முனை. சாயங்காலம் 6 மணிக்கு கோவில் முன்னே கூட்டம் பரபரப்பிலிருந்து. இடது பக்கம் பச்சை வெடிகுண்டாய் நின்ற ஹல்க், வலது பக்கம் கருப்பு குதிரையின் மீது வாளை சுழற்றி வரும் கருப்பசாமி. இடையில் மதுரை மக்களின் குரல், யார் ராஜா, யார் நம்ம புரட்சியாளர்? போர் ஆரம்பம். ஹல்க் ஒரே குத்தில் மண்ணையும் வானத்தையும் அதிர வைத்தான். கருப்பசாமி சிரித்தார். சில வலிமை புருஷர்களுக்கு இது போதும், ஆனா தர்மத்துக்கு முன் நீ வெல்ல முடியாது. அவர் வாளை எறிந்தார். அது தீயாக பரவி ஹல்கின் மார்பில் பட்டது. ஹல்க் கோபமடைந்து பெரிய பாறையை தூக்கி வீசியான். கருப்பசாமி அதை நம்ப முடியாத அளவுக்கு ஒரு கை கொண்டு பிடித்தார். மூடியது மதுரையின் வானம். இருவரும் வானத்துக்கே பறந்து சென்றார்கள். வானமே போர்க்களமாக மாறியது. முடிவுரை, யார் ராஜா? அந்த போரில் வெற்றி யாருக்கென மக்கள் எதிர்பார்த்த நேரத்தில் ஹல்க் தாழ்ந்து சொன்னான், நான் வலிமை தான், ஆனா நீ தர்மம். மதுரைக்கு உன்னை விட வேறு சிறந்த ஆளாளே இல்லை. கருப்பசாமி நிதானமாக சொன்னார், மதுரை மக்களே, நாங்கள் யாரும் ராஜாவல்ல. உண்மையான ராஜா நீங்கள் தான். மக்கள் எழுந்தனர். கருப்பசாமி வாழ்க, தர்மம் திகழ்க. இப்படி சாகசம் முடிந்தது. மதுரை மீண்டும் ஒளியாய் ஒளிகிறது. அறிய வேண்டிய செய்தி, வலிமையை விட தர்மம் தான் எப்போதும் வெல்லும்.